guys, welcome to AK Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா Granny 3 ல நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போறோம். ட்ரெயின் எஸ்கேப் மாட்டேன். நீ ஒருத்த டேய் ஸ்லெண்டரினா சனிய புச்சப்பே என்ன பயமுத்தலான்னு பார்க்காத. நான் பெரிய ப்ரோ பிளேயர். போன வாட்டி மிஸ் ஆயிச்சு Granny, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. சிறப்பா செய்றேன். அடி வாங்கி மறந்துட்டியடா AK Gaming. வாடா உன் கைய கால விட்டு சூப் வச்சு குடிக்கணும். சூப் வேணும். உங்களே சூப் ஆக்கி உங்களே நீங்களே குடிச்சுக்கோங்கடா பைத்தியக்கார பசங்க. சூப் வச்சு குடிக்கணும். போய்டி பைல வரண்டா. வா வா என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மா கண்ணே சௌக்கியம்டா. கூட சேர்ந்து பாட்டுனா பாரு. நாட்டுக்கட்டை என் கையில மாட்டிக்கிட்ட. நீ என் கையில செத்துட்ட. வரேன் ஓகே. என்னது இது? ஓ லாக் போட்டு வச்சிருக்கு. லாக் பிக்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, இது வந்து திருட்டுத்தனமாக வேலை செய்யுது. இது வந்து கள்ள சாவின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நான் நிறைய தடவை ஜெயிலில் போய் தப்பிச்சிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, ரோப்ளாக்ஸில் இப்போ தான் ஒரு ஜெயிலில் போய் தப்பிச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே, என் நண்பன் என்ன விட்ருக்கான் ஒன்றும் இல்லை. டெடி விட்ருக்கான் நண்பா. அந்த டெடி எதுடா பிடிச்ச? டெடி பிடிச்சிட்டானா கிராண்ட்ஃபா வெரி குண்டு தொடுத்துருப்பாங்களே. ஓகே, போயிட்டு ட்ரெயினை பார்த்துட்டு வரும். ட்ரெயின் பார்த்தாச்சு, குப்பத்தொடையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளை சவுண்டு கொடுத்துருச்சு. டிக்கெட் கவுண்டர் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் கடை தான் பார்ப்போம். கோகோனட் இருக்குது, வேறு என்ன இருக்குது? எதுவுமே தேங்க. உள்ளே ஏதோ ஒன்று இருக்கா? ஓகே, வச்சு பார்ப்போம். நான் உருண்டு போகுது. நில்லு போகாதே. கிராணி ஒரு தலைவட்டர் மிஷின் இருக்கா, அதை வச்சு இதை வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அநியாயமாக அந்த கிராணி கையில் அடி வாங்கினா கூட பரவாயில்ல, கிராண்ட் ஃபாக்க அடியில் வாங்கி செத்துட்டேன். ஓகே, சவுண்டு நல்லா கேட்குது. கிளவி சொட்டை எங்கே இருக்க? சொட்டை வந்துருச்சு. சொட்டை போ போய்கிட்டே ஓடுறா. ஐயோ சவுண்டு கேட்டுச்சு. கிளவி பார்த்துச்சுடா. ஓடுற கிளவி மட்டும் முன்னாடி வந்துட்டானா கேமே முடிஞ்சுது. ஐயோ ஓடுறா. பக்கத்துல ஒரு ஜெயில்ல ஒரு எலும்பு கூட இருக்குல்ல, அதே மாதிரி நீ ஆயிடுவாடா. ஒழுங்கா நில்றா டேய். ஐயோ விரட்டுதே. இந்த தேங்காய் முதல்ல இளநீ சீவிர மாதிரி சிரிடுவோம். ஏதாச்சும் கல் கிடைக்குதா? கல் எடுத்துருவோம். ஏன்னா நம்ம கிச்சன் உள்ள போகிறோம். வெப்பனுக்கு கண்டிப்பாக கிச்சன் மாட்டேன். எனக்கு பசிக்குது. அந்த AK Gamingோட காலை வெட்டி எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு கிராணி. என்ன தைரியம் வந்தால் என் காலை வெட்டி பிரியாணி வைக்கணுன்ற? கிளவா என் கையில் நான் மாட்டேன்னு வச்சுக்கேன். உன் மண்டையில் தப்பால வாசிப்பேன். பல்ல அப்படின்னு பல்லன்னு இருக்கும். கிளவி மண்டையாச்சு கொஞ்சம் முடி இருக்கும். ஓகே, வெப்பனுக்கு எங்கடா? ஐயோ பங்கு வெப்பனுக்கு எங்கே பங்கு? ஓகே, கிடச்சிச்சு. சொன்னல நானா யார்? AK Gamingடா. முதல்ல இந்த இளைஞ தலையை சீவிர மாதிரி சீவிடுவோம். மொட்டை இது தாண்டா உனக்கு ஆக போகுது. இதான் நீ தலை வச்சிருக்கையா? பச்சை ஓடு. என்ன கிடைக்குது தெரியல. ஓடுற வேண்டியதான். கிளவி கண்டிப்பாக சவுண்டு கேட்டு வந்திருக்கோம். ஓடுற வெப்பன் கேடுறா. ஓகே, லிஃப்ட் உள்ள வந்துட வேண்டியதான். ஓகே, பட்டன் எழுத்துறா. ஆலாம் நம்ம இப்போதைக்கு நம்ம அடியாக வாங்கலை. 3 நிமிஷமா 4 நிமிஷமா செம. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 நிமிஷமாக பார்த்துருக்கிறீங்களே, ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் தான் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மனசு ஆறும். அதேமாரி நீங்கள் நிறைய பேர் கிராணிக்காகவே நிறைய பேர் பார்த்துன்னுக்கிறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு நிறைய நாங்கள் ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடு நான் ட்ரை பண்ணுவேன். எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அதுமாரி நான் கூட ட்ரை பண்ணுவேன். அப்புறம் என்னால் முடிஞ்சா PC வாங்கி Granny 3 ஹேண்ட்ஸ் நம்ம விளையாடி பார்ப்போம். ஓடு. ஓகே, கிழமை இல்லை, நம்ம வெளியே போயிட்டு கல்லை பொறுப்போம். என்ன பொறுக்கின்னு இருக்கணும் கல்லை, வேறு என்ன பண்ணுறது? AK Gaming பொறுக்கி பையிலே, நீ என்னடா எங்க வீட்டுல இருக்க கல்ல பொறுக்கிட்டு இருக்கிற? கல்ல பொறுக்கி என் கையில மாட்டினா கைமாதான்டா. எங்கடா போத பொறுக்கி பையிலே? என் கையில மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, நீ கைமாதான். முதல்ல ஃபஸ்ட்டு Granny, செகண்டு கிழவா. எதுக்கு உன்னை செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா நீ செவட்டு கிழமை. ஓகே, ஒரு கல் கடிச்சிச்சு. இந்த வீட்டில் 2 கல் மட்டும்தான் கிடைக்குமா தெரியலையே. நம்ம என்ன பண்ணுவோம், மொட்டை பக்கத்துலேயே இருக்கா. எனக்கு நல்ல சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக வீடை சுற்றி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், கல் எடுப்போம். கல் எடுறா.
இந்த டப்பா காரில் தானே என்ன சமாதி கட்டுச்சு கேள்வி. ஏய் முந்தா இங்க வா, உன்னை இன்னைக்கு தபாரா வாசிக்கிறேன். சே கிளவி வரல தாங்க, கொஞ்சம் மைண்ட் செட்டாக இருக்குது. ஓகே ஏதோ சவுண்டு கேட்குது. இல்லை வரல. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தலைவட்டர் மிஷினில் சவுண்டு கொடுப்போம். ஓகே கிளம்பு பக்கத்தில் இருக்கா, ஆனால் கண்டிப்பாக இந்த சவுண்டுக்குன்னா கண்டிப்பாக கிளம்பு வருவான். அவனுக்கு இந்த சின்ன சின்ன சவுண்டு தான் கேட்காது. ஓகே கிளம்பி எங்கே அவனை பார்த்தே ஆகணும். கிளவியும் வரல, ஊரில் அந்த பக்கம் வருதோ, நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் அது நீனு டோர் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வராமல் பின்னாடி கிளம்பா டே ஓடுறா. நம்மளை பார்க்கல, நல்லது. குரானி எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த ஏகே கேமிங்கோட காலு கையை எல்லா தலையும் எல்லாம் வெட்டி எனக்கு ஒரு டம் பிரியாணி எனக்கு செஞ்சுதான் குரானி. கிராணி மட்டும் தான் சமையல் செய்யுமா, நான் செய்ய மாட்டோம். என்ன சார் கேட்டிங்கன்னா டம் பிரியாணியா? என்ன வச்சுக்கோ. எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்குது. சுத்தத்துல என்ன ஆகும், நீ சாவ போறன்னு அர்த்தம். அதெல்லாம் இனிமே ஒரு 2 நிமிஷம் உன் தலை இருக்காது. பெரு மொட்டை பையன் எவ்வளோ பல்லன்னு இருக்கான். எங்க அந்த கிளவி வர சொல்லு. கிராண்ட் பா கொண்டுட்டேன் கிளவி, உன் ரத்தம் கொதிக்கணுமே, உன் மண்டை வெடிக்கணுமே. அதுனா கிளவனோட டைலாக் தானே. ஓகே நம்ம சவுண்டு போடுவோம். கிளவி வா 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 வா. ஏ சல்ல குட்டி கிளவி, ஏ பொக்காவா ஏ கிளவி, ஏ செவட்டு கிளவி. இல்லை செவட்டு கிளவி கிடையாது, நல்லா காதுக்கு. எங்க அந்த கிளவி, இன்னைக்கு அதை போட்டு தள்ளிட்டு மிச்சம் வேணா பார்க்கணும். கிளவி வா. வந்துருச்சு. ஏ பொம்பார கண்டையா மண்டையா, ஐயோ எனக்கே தெரில, சாரி கிளவி. அவ்வளோதான், கிராண்ட்பாவும் கிராணியும் மட்டை. இனிமே இங்கே நான் தாண்டா கிங்கு. 2 கரெக்ட் பீஸை போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பொறுமையாக வேலையை பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஷெட்டிக்கு தேவை. இதில் இருக்காண்ணா இல்லை சுத்தம். எங்கே ஷெட்டிக்கு உள்ள அந்த ட்ராவில் இருக்குமோ, இதுலேயும் இதுலேயும் இல்லை சுத்தம். கிராண்ட்பா மறைஞ்சிட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து சாகடிக்க போகிறான். ஓகே மேலே ஒரு ட்ரா, இங்கே ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன். ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காதாடா. இது உள்ள இந்த ரூம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன். காயினே சூப்பர். ஓகே ட்ரெயினுக்கான முக்கியமான காயின் கிடச்சிச்சு, டிக்கெட்டு. ஓகே என்ன பண்ண போகிறோம்னா அந்த அந்தாக்காக என்ன வச்சுட்டு போவோம். நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா பிரியாணி வைக்க வேண்டியதான், தேவையில்லாத பொருளாக இருந்துச்சுன்னா 65 போட்டுருந்து. அப்புறம் இனிமேல் காக்கா பலி போடுறது தான். ஐயோ வாய்க்கொள்ளுது. காக்கா எனக்கு அதை கொடுக்குறியா? கொத்துறியா நீ? இட்டாச்சினால உன்னை பொறுமையாக விட்றேன். சி இட்டாச்சிக்காக நான் என்னது ஒரு தடவை என்னது சாய்ஸ் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நம்மளை கொத்துது. சாரி இட்டாச்சி. ஒரு காக்கா உன்னை கொத்திச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை அந்த ரூம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சுத்தம். ஓகே காயின் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீழே போட்டுற வேண்டியதான். நம்ம கீழே இறங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கீழே போட்டுற வேண்டியதான். நம்ம இப்படிக்கு தோக்க மாட்டோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. 2 பேரும் மட்டை பண்ணிட்டேன். என்ன பண்ணுவோம்? போட. ஓகே எங்கே போகுது? ஓகே அந்த புல்லுக்கு மேலே விழுந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காக்காவை பலி போட்டு வந்தது. இது எலக்ட்ரிக் ஸ்விட்சு. இது ட்ரெயினுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் நம்மளுக்கு ட்ரெயினுக்கு வந்து பவர் ஏற்ற முடியும். பவர். ஓகே பவர் ஹவுஸ்க்கு கீழேப்பா. என்ன பண்ணுறது? என்னோட தலை சுற்றுது. ஐயோ எத்தனை தடவை தலை சுற்றுவேன். நிலா எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே இதென்ன காய்ச்சி இல்லை அங்கே பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீழே போட போய் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்கெட்டை வாங்கி அந்த ரோபோ கிட்டே கொடுத்துருவோம். அது வந்து என்ன பண்ணோம், எல்லா கதவும் ஓப்பன் பண்ணி வச்சிரும். இங்கே இந்த ரோபோ கீழே தானே இருக்கும் அந்த குப்பை தொட்டி. இதை உள்ளே போட்டே இந்த பட்டன் அழுத்தனா டிக்கெட் கிடச்சிரும். சூப்பர்லாம். இந்த டிக்கெட் எடுத்து அப்படியே அந்த ரோபோட்டுக்கு முன்னாடி வச்சிடணும். ஓகேவா? முன்னாடி வச்சோன்னே டிக்கெட் மறைஞ்சிரும். அந்த ரோபோ வந்து எல்லா டோரும் ஓப்பன் ஆயிரும். இது ஃபஸ்ட் டைம் விளையாடுறவங்களுக்கு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஓகே என் நண்பன் இறந்துட்டான். ஏனி இறந்துட்டான். 6 மாதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம், வெப்பன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த கீழே அந்த கிளாஸ் உடைப்போம். குரோபார்னால ஒரு 2 பொட்டி நம்ம திறக்க வேண்டியிருக்குது. அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நவுறா. ஓகே எங்கே சோபா எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது. தொண்டை கையில் சொல்ல சுத்தம். சார் குரோபார் ஆச்சு கிடைக்குது. ஐயோ குத்திர போகுது. ஓகே
என்ன இது உள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நான் ஓப்பன் பண்ணவே இல்லையா? அப்படி எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு? உள்ள கிராணி ஓப்பன் பண்ணியிருக்குமோ தெரில. ஓகே, இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸ். இதுதான் காக்கா பலி போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன காக்கா நான் ஏனே பலி போட்டேன்டா, இங்கே தேவையில்லடா. ஓகே, பிரிஞ்ச் கேங்க் இருக்கே சாம. சீச்சி, பிரிஞ்ச் கேங்க் இல்லை, பழக இருக்குது. சாரிப்பா, தப்பாக பேசுகிறேன். டேய், முன்னாடி வந்து அப்படி காமிக்குது. ஐயோ, ஓடு 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 ஓடு. ஐயோ, கிளவி வந்துருச்சு. ஐயோ, ஓடுறா கிளவி வருதா? ஐயோ, வந்துச்சா. என்னோட பொம்பர் கட்ட மண்டியா இப்ப கட்ட சொல்லிட்டே வாடா, உன கை கால் வெட்டி சூப் வச்சு குடிக்கணும் வாடா. நீ கரெக்டாக வேணா சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். ஷோ, முன்னாடி வந்து எப்படி காமிக்குதுங்க. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஷோ, ஐயோ நான் அடி வாங்கியிருப்பேன். நல்ல வேலை கிளவி ஸ்லோன்னு நான் தப்பிச்சிட்டேன். ஐயோ, ஹேங் ஆகுதுடா. கிளவி எங்கே? பைத்தியக்காரி கிளவி, திடீர்னு வந்துட போகிறேன். ஐயோ, பயமாகுதுடா. யோ, நான் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இது வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். என்ன பண்ணுவோம்? குரோபர் எடுப்போம். சவுண்டு கேட்கல நினைக்கிறேன். எடுறா. அப்போ அடி எடுத்துட்டேன். எடுக்க முடியாது, பயந்துட்டேன். ஓகே, கிளவி எங்கே இருக்கு? அது மூஞ்சி பார்த்து பயந்துட்டேன். ட்ராப் போட்டுருக்கேன். ஐயோ, சனியை பூச்சி கிளவி, இங்கே உனக்கு வேலையே இல்லையா? ஒழுங்கா மாட்டிக்க, இல்லைன்னா நானே பிடிச்சனும் கை கால் வெட்டி சூப் வச்சு குடிச்சிருவேன். நிற்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? சொல்லு கேள்வி. அந்தால போட்டு வறுத்துட்டு சாப்பிட்டுருவேண்டா, பொறுக்கி பாரு. அது பக்கத்துல இருக்குதியா. நான் வேற குடிக்க மாட்டேனே. அந்த டைலாக்கை அப்படியே நான் மாற்றி சொல்லிட்டேன். ஷோ பா, சவுண்டு கேட்டிருக்கோம். ஆனால் ஏன் இது துரத்தி உள்ளே வரல தெரில. விடு. ஓகே வரல, நல்லது. சுத்தம். சூப்பர். கிளவி வந்துருக்கிற போகிற செல்லக்குட்டி தானே, வந்துடாத. ட்ராப் போடுற சவுண்ட் கேட்டுச்சு. அப்படியே சைலண்டாக போயிடாண்டு தான். போ. டெலிபர் இங்கே இருக்கு. இல்லை. நான் அப்படியே ட்ராப் நம்ம என்ன யார் ட்ராப் கிட்டனா மாட்ட மாட்டோம். எங்கே அந்த கிளவி நம்மளை பார்த்து வந்து பயந்துருச்சு போலுக்குது கிளவி. ஐயோ, கிளவா. ஐயோ, பார்த்துட்டான்டா. ஐ சி யூவா? டேய், நான் தாண்டா உன்னை பார்த்தேன். நீ இதுக்கிட்ட என்ன ஐ சி யூன்ற? உன்னை கொஞ்ச நேரத்தில் உன்னை ஐசியூ காமிச்சு விட்றேன். அப்புறம் கிராணி வந்து ஐயோ ஏகே கேமிங்க கிளவோட ஐசியூ காமிச்சுட்டான். கண்ணு தெரியலடா. இது பாருங்க, பேனு தடினு வாய்ஸ் மட்டும் கேக்குதே, வாயிலே காணும். எங்க போனா தெரியல, கண்டுபிடிக்கிறேன். கிளவா, நீ ஒரு கண்ணு தெரியாத நாய் தான். என்னப்பா எப்பா பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இது. ஆனால் பாவுண்டா, நாய் கூட சொல்லிடக்கூடாது. ஏன்னா நாயாச்சு நன்றி உள்ளது. நீ நன்றி உள்ளது கிடையாது, அது கூட கிடையாது. நன்றி உள்ளது கூட கிடையாது. ஷோ, ஏன் வாய் குளருதே தெரியலையே. மாட்டிக்கிச்சு ஒரு கல். இது ஐயோ, எடுக்க முடியாது. ஐயோ, எடுக்க முடியல. என்னடா சொன்ன? ஐயோ, கிளம்ப மாட்டேங்கிறேன். மாட்டுக்கு பொம்பர் கட்ட மாட்டேன். உனக்கோ நின்றே, இல்லைன்னா நானே சூப் வச்சு குச்சிருவேன். எங்கடா என் கண்ணு பொறிக்க போயில படு சுத்தா. கிராணி தோற்ற ஆரம்பிச்சிச்சு. கிராணி விட்டுரு. கிராணி விட்டுரு. போட்டிருக்கா, அதனால தான் உச்சா போல. அசிங்கண்டா. எதுக்கு நான் இது சிரிச்சுன்னு மேலே போகிறேன். ஐயோ, அது வேற 2 பேர் பார்த்துட்டாங்க. சே ஓடு. ஐயோ, கிளவி இல்லை. எதுக்கு நம்ம அதை அழுத்தினால கிளவி வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்குள்ளே உள்ளே போ. ஐயோ, தண்ணி உள்ள வந்துச்சு. போச்சுடா. இல்லை வெளியே வந்திருக்கோம். ஓகே, கிளவி போகுது. இன்னைக்கு உங்கள் 2 பேரையும் நான் கைமா பண்ணல. என் பேர் ஏகே கேமிங்கில் கிராண்டியும் கிராண்ட் ஃபார்மும் மாட்டிக்கிட்டியடா பொம்பர் கட்ட மாட்டே. அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். என்னாச்சு? அந்த டைலாக் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ படம் பார்த்து கேட்டுன்னுக்கிறீங்க. இரு, கண்ணு லோடு பண்ணி வரேன். இன்னைக்கு 2 பேரும் கைமா தான். எங்கே கிளம்புனானா கிளவியா? டக்குன்னு சொல்லு. ஓகே, வெளியில் போய் பார்ப்போம். கண்டிப்பாக இன்னைக்கு கிளவி செத்துருச்சு. என்ன தைரியம்டா? நான் சொல்லிச்சே உச்சா போயிருக்கணுமா? உன் மூச்சை பார்த்து எதுக்கு நான் உச்சா போனோம்? வா நீ வா. எங்கே இந்த கிளவி பார்க்கணுமே. அடப்போடா, இந்த கிளவி எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. கிளவி போனானா லம்ப வர வைப்போம் கிளவியா. வா. நான் ஜூலி கூப்பிட்ற மாதிரி வா. அது ஜூலி கூட கிடையாது. வா. டக்குன்னு வா கிளவி.
வந்துருச்சு. எங்க அந்த கிழமை வர சொல்லி இனி அவனை போட்டு தள்ளி மிச்சம் வேலைன்னா பார்த்துனுக்குறேன். கிழவா எங்க இருக்க? உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டேன்டா கிழவா. உனக்கு ரத்தம் புரியுமே. எங்க கிழவா? உனக்காக நான் வெயிட்டிங் பண்ண முடியாது, டக்குன்னு வா. ஏன்னா அவனை கதையை முடிச்சுட்டு நம்ம வேலை பார்க்கணும். இப்படி கிளைய அப்படியே பத்துனுக்குது. எங்க போயின்னுக்குறா தலைவரே? எங்கே போயின்னுக்கிறீங்க? நில்லுங்க. கிராணி சவுண்ட் அந்த ஏகே கேமிங்க கிராணி சுட்டு கிராணி இதோ வந்துட்டாங்க. கிராணியை முன்னாடி சுடுவேன்டா, ஆனால் உன்னை நான் பின்னாடி தான்டா சுடுவேன். உன் டிக்கிலேயே சுட்டுட்டேன்டா. இதோ பாருங்க படுத்துனுக்குற. ஊஹூ அவ்வளோதான் பத்திக்கிச்சு. போ போ போ. என்ன பண்ணுவோம்? அந்த கன்னை எப்படி அச்சோ இது என்ன பண்ணுவோம்? இப்படி வச்சுட்டு கன் இப்படி போட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அந்த கிழவனால எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு முட்டி கிழவன். அவன் கை கூட எட்டாது. குள்ள பையங்க. ஐயோ கிராணி போயிடுச்சே. என்ன பண்ணுவோம்? க்ரோபர் எடுத்துக்கிட்டே மேலே போய் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிட்டு ஓடுற வேண்டியதான். எங்கே எங்கடா? எங்கே ஓகே, நான் அங்கே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்கணும். அதனால நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் கிடச்சிட்டு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு அங்கே ஓகே ஏட்ரா. ஐயோ ஓகே ஓகே ஓகே. சுத்தம் எதுக்கு நான் இப்படி வரேன்? ரொம்ப ஹேங் ஆகுது. எதுக்கு லிஃப்ட்டில் போகலாம? இங்கே கீழே போவோம். ஓகேவா? இறங்கு. யாராச்சும் வந்துருந்துட போகிறாங்க. பயமாக இருக்குது. யா இந்த பொடியில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த பொடியில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு கிராணி இங்கே வச்சுருக்குது? என்ன பண்ணுவோம்? அந்த ஆக்சிலேட்டர் நம்ம கீழே போட்டுன்னு வந்துடும். இப்போ நம்ம போட்டு தள்ளிடுவோம், வந்துட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிலேட்டரும் ட்ரெயின் கீ கச்சிச்சுன்னா அதுவும் கீழே போட்டு வந்துடலாம். ட்ரெயின் ஏண்டா வாய் உளருது பிளட் பிளட் பிளட்னு. ட்ராப் இல்லை. யாரோ அந்த 2 கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறேன். டெடி பேர் அடிப்பா. என்னடா ஹார்ட் பீட் சவுண்டாக கேட்குது. கீழே போடு. ஐயோ 2 பேரும் வந்துட்டு உங்களுக்கு. ஐயோ வெப்பன் இல்லை. உண்டி கோல கீழே போட்டு வச்சுட்டேன். எங்கே வர சொல்லி 2 பேரும். அட்ரா வாங்க 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 வாங்க. உங்களுக்கு என்ன ஆடி தள்ளுபடி? எல்லாருக்கும் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். வாங்க வாங்க. கிழவா எல்லாம் டக்குன்னு வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு மிச்சம் வேணா நான் பார்ப்பேன். டக்குன்னு வாங்க. என்ன ஜூடி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன். டக்குன்னு வா. ஸோ இது வேறு வர மாட்டேங்குதே. திரும்ப ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வரணும். நடக்கிற சவுண்டு நல்லா கேட்குதுங்க. எங்கே அந்த கேள்வி? எங்கே நாட்டுக்கட்ட கேள்வி? கல்வி இந்த வரைக்கும் அந்த ரோபோட் மண்டைய தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. மாட்டிக்கிச்சு ஒரு நாட்டுக்கட்டு. நீ தினமும் இதே டைலாக் சொல்லுவியா? எங்கே அந்த மொட்டை வர சொல்லு. அவனை போட்டு தள்ளிட்டே மிச்சம் நான் பார்க்குறேன். மொட்டை முன்னாடி இருக்கா. அப்பாடி சுட்டேன்டா. டோய் ஷபா முன்னாடி நின்றுருக்காங்க. இது நான் பொறுமையாக இருந்துருக்கணும். ஓகே தேடி எடுப்போம். இப்போ வாங்கடா டோய். அதுதான் ஹார்ட் பீட் சவுண்ட்னா எதுவுமே கேட்கல. அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் ஹார்ட் பீட் சவுண்ட்னா கேட்கும். அப்படியே வெறி பிடிச்சவங்க மாதிரி கண்ணு நல்லா ரெட் ஆகிடணும். டக்குன்னு ஸ்லெண்டு நான் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்கா? இல்லை, நம்ம போன தடவை பார்த்துட்டோம்ல. மறந்து போயிடுறேன். என்ன பண்ணுறது? ஓடு 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 ஓடு. சி நான் ஏறி நிற்காம ஏறி. இன்றைக்கி ஸ்லெண்டினோட கதையை முடிக்க போகிறோம். ஜாலியாக இருக்கும். ஓகேவா? அதான் இப்போ ஒரு சோகமான மியூசிக் வரும்ல, இது வந்துச்சுல. என்ன சோகமான மியூசிக் போட்டா நீ அப்பாவியா? நீ ஒரு பைத்தியக்காரி கிளவிதான். அது பேர் என்னது இது ட்ரெஸ்? அதெல்லாம் மஞ்சு போயிட்டா என்ன கிடையாது? சேஃப்டியா? இதாச்சும் நானே பண்ணுறது. உள்ள சேஃப்டி உள்ள ட்ரெயின் கீ இருக்குமோ? கண்டு போடுவோம். ஓடு 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 ஓடு. ஏதோ சவுண்ட் கிடச்சி. இல்லை நம்ம நடக்கிற சவுண்ட் தான். எதுக்கு பயப்படுறேன்? இப்போ தான் போட்டு தள்ளி வந்துட்டோம். ஓகே ஷடுக்கி
ஓகே ஷெட் ஓப்பன் பண்ணால் அது உள்ள ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பவர் ஹவுஸ் கீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பவர் ஹவுஸ் நானே எதுக்கு வாயில் பீச்சிங் போடுறோம், நீங்களே பீச்சிங் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலை நேரத்துக்கு முடிச்சுட்டு போயிடுவோம். கல் எடுப்போம். கல் முக்கியம் பிகிலே. ஓப்பன் த டோர். நீங்கள் இது ஓடுறோம் இல்லை ஓகே சூப்பர். நான் நினச்ச மாதிரி ட்ரெயின் கீ கிடச்சிச்சு. பவர் ஹவுஸ் உள்ள நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் கீ கிடச்சிச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் கீ கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கும் அந்த லாங் ப்ராசஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் கிடைக்கணும். பார்க்கலாம் அந்த ஜென்ரேட்டர் கேபிள் எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா பார்ப்போம். சவுண்டு கேட்குதுங்க, நல்லா கேட்குது. கார் உள்ள எனக்கு ஒன்றும் இல்லை. கல் எது வேணாம், எனக்கு 3 கல் இருக்குது. நம்மளை கீழே போயிட்டு இதை வச்சுட்டு வந்துடும். பூ 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 ஓகே 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 போட்டு இல்லை இங்கே போடுறான். ஓகே உண்டி கூட எடுப்போம். எடுத்துட்டேன். இப்போ கிளவானா ஏந்திருப்பாங்க. அவங்கள போட்டு தள்ளிட்டு மிச்சம் வரலாம் பார்க்கலாம். வரேன் என்ன தைரியம் இருந்தால் போன தடவையே நடிச்சு நோக்குவீங்க. வரேன் இரு. பார்த்துச்சு வச்சுக்கோ. நான் ராணி தலை சுற்றுதா? இனிமே தலை சுற்றும் போது உனக்கு சாவு நிச்சயம். ஐயோ ஒரு கல் இருக்கு. மாட்டான்டா போடு. எல்லாம் 2 பேரையுமே சமாதி கட்டியாச்சு. அவ்வளோதான். இது பாருங்க டக்குன்னு ஏந்து வராங்க. இந்த வர இரு. ஆமாம் எதுக்கு நான் இங்கே வரேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? அந்த பிளாங்க் எடுத்துன்னு போயிட்டு மேலே அங்கே உடஞ்சிருக்கும். அது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூஸு இல்லைன்னா அந்த என்னது கேபிள் இருக்கும். ஃபியூஸ் கச்சிச்சுன்னா போங்கு, என்னது ஜென்ரேட்டர் கேபிள் கச்சிச்சுன்னா கிங்கு. பார்ப்போமா? ஃபியூஸா ஜென்ரேட்டர் கேபிளா பார்ப்போம். அழுத்து பார்த்து போகணும். இங்கே தான் உண்டு செத்துருப்பேன். நல்ல கடவுளுக்கு இருக்கா இருக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பாற்றிட்டேன். சுத்தம் படு சுத்தம். இப்போ நான் அந்த லாங் ப்ராசஸ் தான் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுவோம்? உண்டிகோல் எடுத்துக்கிட்டு வெளியில் போய்ட்டு கல் பொறுக்கிட்டு வரும். கல்லுனா பொறுக்க வச்சுட்டாங்க. கல் இங்கே ஏதாச்சும் பட்டன் கொடுத்து கல்லுனா மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும். அங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் கல் எடுத்துக்கோங்க சொன்னால் அப்படி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. நான் பண்ணுறது எல்ரா என்னடா கல் எங்கே காணும்? வீடே ஒரு சுற்றிட்டேன். கல்லை காணுமே. இன்னொரு தடவை சுற்றும். என்னடா கோயிலடா திரும்பி 3 தடவை சுற்றுற மாதிரி. இது கோயில் சாத்தானு வாழ்கிற இடம், அதாவது கிராண்ட் வாழ்கிற இடம். ஓகே இங்கே கல் கிடைக்குமான்னு பார்த்துனாங்க. கல் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. இந்த டப்பா கார் மட்டும்தான் இருக்குது. இங்கே எங்கடா கல் நீங்கள் அந்த கிராண்ட் ஃபார் அடிக்கணும். அதுக்கு எனக்கு கல் வேணும். ஐ நீட் ஸ்டோன். இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன்டா. ஐ நீட் ஸ்டோன் மேன். ஸ்டோன் இங்கே வச்சுருக்கு அந்த பவர் ஹவுஸ்க்கு. இல்லை அங்கே ஒரு வெளிச்சம் அடிச்சிச்சு. சூப்பர். ஒவ்வொரு வீடும் நான் சுற்று வரதுக்கு ஒரு கல் கிடைக்குமாயா? ஒரு சுற்றிட்டேன் கல் வந்துருச்சு. இன்னொரு சுற்றினா கல் கிடைக்குமாண்ணா? அப்படின்னா இருக்காது. நம்ம பார்ப்போம். கல் ஐ நீட் ஸ்டோன். இல்லை அது கல் இல்லை. சாரி ஐ மிஸ்டேக் ஃபால். கல் இங்கே யாராச்சும் வந்து போனாங்க அடிச்சிடலாம். கல்லுங்க கல்லுங்க நான் நிறைய தடவை தேட்டேன். அப்புறம் கடைசியாக
காருக்கு பக்கத்துலேயே ஒரு கல் இருந்துச்சு, கவனிக்க மாட்டேன். நல்ல கல் எடுத்துட்டேன். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. கிராணி கண்டுபிடிச்சிட்டேன். சேர்த்துச்சு கிராணி. பாய் பாய். காலை வெட்டி சூப்பர் சுக்குடினா டேய் ஒழுங்கா நின்று என்னடா ஓடி போச்சோ. ஓடிப்போச்சு இல்லை, கொல்ல வெடிக்கணும். உன்னை கொன்னுட்டு கிழவனை கொன்னுட்டு மிச்ச வேலை என்ன பார்க்கணும். டக்குன்னு வர சொல்லி கிழவனை. இங்கே 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 மொட்டை எங்கே? அவனை பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறில் அடிக்கும். சி ஆறில் இருக்கும். இது பேர் கிளவி மொட்டையாச்சு. வரான். ஒன்னையும் அடிப்பேன், உன் கிராண்டியும் அடிப்பேன், எல்லாருமே நான் அடிப்பேன். இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோனை நம்ம சேவ் பண்ணிப்போம். ஏன்னா திடீர்னு இப்போ நான் கிராணி அடிச்சதுனால கிராணிக்கு 2 நிமிஷம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ கிழவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். என்ன பண்ணுறது? கனோட ஆமோ எடுத்துக்கிட்டு மேலே அந்த ஜாடி எடுத்துக்கிட்டு ஷோ. ஆனால் கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு பேசாமல் கன் எடுத்த சுட்டுருக்கலாம், மூளை இல்லை. பாருங்க கேங்க பத்துனுக்கிறேன் பாப்பா பேன். மேலே போவோம் 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 போவோம். ஐயோ தொண்டை வலிக்குதியா, என்ன பண்ணுறது? ஜாடி எங்கே இருக்குது? குறி வச்சா ஓகே ஓகே. பிளான் கிங்க போட்டுக்கோம். பத்திரமா பத்திரமா போயிட்டேன். கேட்கணும் குறி வச்சா. ஓகே சூப்பர் 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 சூப்பர். பார்த்து 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 போனோம். அவ்வளோதான். ஐயோ அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்குது. ஓடு 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 ஓடு. இதுதான் வீடா? சுடுகாடு. நிறைய பேர் கொண்டு வச்சுருக்குது கிராணி. ஒரு ஆமை எடுத்துப்போ. எவனாச்சும் வந்தானா சுட்டு தள்ளிடுறேன். இது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸோ நான் பண்ணுறது ஓகே. இங்கே ஒரு ஆமை இருக்குது. ஒரு ஆமை ஒன்று இல்லைன்னு வருத்தப்பட்டிருந்தேன். 2 ஆமை கச்சிச்சு. 2 பேரும் மறைஞ்சிட்டாங்கோ. சுத்தம். இப்போ அவங்க வந்து நம்மளை பழக்க போகிறாங்க. சுத்தம் படு சுத்தம். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணுவோம்? திரும்ப கன்னு வலிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி லிஃப்ட் வரட்டும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா கன்னு கீழே போட்டு போட்டு வருவோம். ஏன்னா கிராணி பேர்ந்து வந்திருக்கோம், அதனால தான். இன்னும் வந்துருச்சு. சூப்பர். ஏறு ஓடு போலாம். ரைட். இப்போ போயிட்டு 2 ஜாடி எடுத்து தூக்கிட்டு வந்த 2 தான். இது ஜாடி, இது வேஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இரு கன் எடுத்து வெளியே போடுவோம். போடுறா. ஒலே போ. போயிட்டு இங்கே ஒரு வேஸ்க் இருக்கும், எடுப்போம். எடு. ஒலே போ. நான் செத்துரு போகிறேயா? நான் சாவக்கூடாதியா? பயமாக இருக்குது வேறு. பெருமா போதேனே. ஓஹோ இங்கேயா? நான் பண்ணுறதே ஏதோ சவுண்டு கேட்குன்னு பார்த்தா கிளவி இங்கே வந்துருக்கு. போடுவோம் கண்ணு. வா கிளவி வா வா வா. நான் சுற்றி தள்ளிட்டேன். மிச்சம் வேலை நான் பார்த்துன்னுக்குறேன். டக்குனு வா கிளவி. கம்மான் பேபி அப்படின்னு சொல்லக்கூடாது. தோ இன்னும் வரல. இன்னும் சவுண்டும் கேட்கல. கிளவி டக்குனு வா. ஐயோ 2:24 ஆயிடுச்சு. டக்குனு வா. எனக்கு போய் சாப்பிட்டு வந்துருச்சு. இந்தா வச்சுக்கோ. சாவு என்ன சும்மா. ஏய் ஓ இடிச்சு காய்ஸ். நான் பண்ணுறது ஹேங் ஆயிடுச்சுல. அந்த மாதிரி தான் ஹேங் ஆயிடுச்சு காய்ஸ் அப்படின்னு ஸ்லோ மோஷன் சொன்னேன். கிளம்ப வந்துருக்கணும். எங்கே எல்லாம் வரலாமா கூட போகலாம். என்ன பண்ணுவோம்? 20% தான் இருக்குது. டக்குன்னு வந்துடுறே ராணி. ஓஹோ சி அது கிளம்ப கிராணி கூப்பிடும் போது தான் சொன்னேன். போச்சு போ கிளம்பி வந்துச்சு.
என்ன கேள்வியில் நாட்டுக்கட்ட கால்னா தெரியுது. இப்போ கேள்விக்கு கால் இருக்கா? நான் நினச்சேன் கால் இல்லாமல் முட்டி போட்டு நடந்து வருதுன்னு நினச்சேன். இங்கே ஆனால் சுற்றி தள்ளிட்டு மிச்சம் வேலைனா பார்க்கணுங்க. எங்கே போனான்னு தெரியலையே. இருக்க ஏய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு வா. எங்கடா இருக்க? ஸ்டோன் எடுத்துவோம். எங்கடா இருக்க முட்டாள்? பாடு முட்டாள், எங்கடா இருக்க? இங்கே 2 ஸ்டோன் இருக்குல்ல. முதல்ல இந்த சவுண்டு குத்துட்டு அப்புறம் இந்த 2 ஸ்டோன் எடுத்துப்போம். ஒன்று தான் எடுக்க முடியுமா? கடுப்பியா. சவுண்டு கேட்டு கிளம்பி இப்படி போகணும்னு நினைக்கிறேன். எங்கே வந்து இன்னமும் வரல. எங்கடா? கிராண்ட்பா வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தான் எனக்கு தோணுது. என்ன பண்ணுறது? கிராண்ட்பா படுத்துனுக்கிறியானே? இல்லை. எங்கேயா இருக்க கிராண்ட்பா? இங்கே இருக்கியாண்ணா? இங்கேயும் இல்லை, சுத்தம். கிராண்ட்பா எங்கே இருக்கு கிராண்ட்பா? எங்க கிராண்ட்பா இன்னும் வரலை. என்ன பண்ணுவோம்? அந்த ஜாடி இருக்குல்ல, ஜாடியில் தண்ணி பிடிச்சிட்டு போயிடுதான். பயமாக்குறங்க. இந்த சவுண்டு போட்டிருக்கோம். யாராச்சும் வந்துருப்பாங்க. இல்லை வரல, சுத்தம். சந்தோஷம். ஓகே, என்ன பண்ணுவோம்? இல்லை எப்படி கீழே கூட ஆலாம் கிளாஸ் கடு. ஓகே, யாரும் வரல இப்போதைக்கு. ஆனால் நடுக்கிற சவுண்ட் கேட்குது. பண்ணுவோம். ஏவா வந்துருக்கிற போகிற, நம்ம இந்த பக்கம் போவோமே, எப்படி போயிட வேண்டியது. ஏன் ப்ரோ அங்கே அப்படியே சுற்றிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளம்பி விட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் கிளவா வந்துருக்கிற போகாத. ஐயோ கிராணி, உன்னதான் போட்டுல நீ எப்போ வந்த? ஆமாடா, நீ என்ன கொன்ன. ஆனா நான் அப்போ சாகற முடியும். நீ மூடு கிளவி. இந்த மூடு சொல்றதுக்கு நீ யாரா? டேய் ஒழுங்கா மாட்டிக்கோ, இல்லனா நானே புடிச்சேன்னு வெச்சுக்கோயே. உன் கை கால் வெட்டி சூப்பர் சுச்சிருவேன். டேய் நில்றா. நீ வெஜ்ஜி போடி கிளவி. ஐயோ கொஞ்சம் டைலாக் மாற்றி சொல்லிட்டேன். மடிச்சுக்கோங்க. ஐயோ ஓட வேண்டியதான். அந்த கிளவி நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. போயிட்டு வீட்டில் ஸ்லிங் ஷாட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு கிளவியை மட்டை பண்ணிட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். கிராஸ் பண்ணும்போது கிளவி வந்துருச்சுங்க. எப்படி வந்துச்சு தெரியலையே. மொட்டைக்கிட்டே வந்துட போகிறான். இரு எடுத்து போ மொட்டை. கிளவி எங்கே இருக்க? டக்குனு வா. இப்போ சவுண்டு கேட்டதுனால கிளவி எவன்டோ அது இல்லை ஏக்கோ கேமிங்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு துரத்தி வருவான். எங்கே வர சொல்லு. எங்கே கிளவி? உன்னை அடிச்சுட்டு என்னது போகணும். எங்கே வந்துருச்சு. இதை பாருங்க, பேனும் முடிச்சுட்டு. என்ன தைரியம் தான் வச்சுக்கோ. தைரியம் தான் என்னை துரத்துவேன். கை காலை விட்டு சூப்பிச்சு கொடுப்பியான்ற. இதை பாரு. ஆனால் கிளவா உன்னை வெத்தனை பேக வச்சு அழைக்கணுமா? உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? சாவு. இது பாரு கிளாஸ் கடு. உன்னால நான் தண்ணி கீழே போட்டேன். மொட்டை பையில வரடா. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு. இப்போ எனக்கு கேபிள் தான் தேவை. அதான் இப்படிக்கு ஒரு விஷயமா இருக்குது. நான் பண்ணுறது தண்ணி பிடிச்சிட்டு இதை கீழே போட்டால் மொத்தம் தண்ணி போயிடுது. என்ன பண்ணுறது? தண்ணி அப்படியே நிற்க மாட்டேங்குது. ஓடு. என்னடா ஏன்டா கொஞ்சம் கேப் ஓடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச முடியலங்க. ஏடா அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இன்னொரு ஃப்ளாஷ் இருக்கும், அதை தண்ணி பிடிச்சிட்டு திரும்பி கொண்டு வரணும். பா ஏண்டா லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு கையிலையாடா? 2 கையில இந்த ஃப்ளாஸ்க்கு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு அப்படியே போக மாட்டியாடா? போக மாட்டார் போல இது. ஏறா இவன் எப்போவுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறான். லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணுறானே தெரில. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இவனுக்கு காணுமோ தெரில. பார்ப்போம்.
அவ்வளோ வந்தாச்சு. வெயிடா இப்போனா தேவைண்ணா பேட்லாக்கி தேவை. அது ஈஸிடா, பேட்லாக்கி போய் எடுத்துன்னு வரும். ஓகே, கல் இங்கே ஒன்று இருக்குது, எடுத்துப்போம். யாராச்சும் வந்துட்டானா ஒண்டி குளத்து டப்புன்னு போட்டு வேண்டியதான். என்ன ஒரு பேட்லா வந்துச்சு. இந்த கீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கீ. இது வந்து எப்படி சொல்லணும்னா பேட்லா கீனா ரொம்ப இம்பார்ட்டண்டான கீன்னு சொல்கிறாங்க. தெரில, பார்க்கலாம். ஓடு 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 ஓடு. ஓப்பன் தி டோர். ஜென்ரேட்டர் கேபிள் சூப்பர். இப்போ என்ன பண்ணுவோம், பவர் ஹவுஸ்க்கு கனெக்ட் கொடுத்து நம்ம போக வேண்டியதான். இப்போ என்ன பிரச்சனைனா கிராண்ட் ஃபா இப்படி ஏந்திருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு தள்ளணும். முன்னாடியே ஒரு கல் இருக்கே, அதை எடுத்துக்கிட்டு போக வேணாம். ஏன் ப்ரோ எடுத்துகிட்டு போயிடலாமே பார்த்தா பவர் ஹவுஸ்க்கு போய் கனெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் கல் எடுத்துப்போ. கல் அங்கே தானே இருக்கும், மறைஞ்சி போகாதில்ல. டோரை க்ளோஸ் பண்ணிப்போம், எவனாச்சும் வந்துட்டு போகிறான். போடு ஆன். அதான் பவர் ஹவுஸ்க்கு பவர் வந்துருச்சு. போயிட்டு கல் எடுத்துக்கிட்டு கிளவியா போட்டு தர வேண்டியதான். எங்கே ஓகே, கல் அங்கே தாங்க இருக்குது, மறையில. சூப்பர். கிளவி வந்துச்சு. கிளவி என்னை ஃபாலோ பண்ணுறது தான் உன் வேலையா? இரு அப்படியே வா. ரிங்கா ரோஸ் சாடலாமா? ரிங்கா ரோஸ் பாக்கெட் ஃபுல்லா போஸ். எங்கடா டேய் நில்றா. இங்கே இருக்குது, எடுத்துப்பா. ஐயோ கல் எடுக்குமே. ஓடு. ஆஹா, கிளவி துரத்துதே. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது பாடி சொட மாதிரி. எட்ரா. இந்தா நான் கிளவி ரிங்கா ரோஸஸா பாக்கெட் ஃபுல்லா போசஸ் தான் சாவு. எங்கே வர சொல்லு கிளவா, உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டேன்டா. வந்துட்டா. ஐ see you-வா? டேய் ஐ see you-டா. நான் தான் உன்னை பார்த்துருக்கேன். ஐ see you. இன்னொரு மீனிங் இருக்குது தெரியுமா? ஐசியூக்கு போடா டேய். நாசமாக போனவனே. உன்னா ஐசியூக்கு தான் அனுப்பணும். ஐசியூக்கு போகாமல் இருக்கேன். என்ன பண்ணுவோமா? அவ்வளவுதான். இனிமேல் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். பவர் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தப்பிக்க போகிறோம். ஆன் பண்ணு. 1 2 and 3. இப்போ ட்ரெயினில் ஒரு சவுண்ட் கேட்டுக்கோ, அப்போனா ட்ரெயின் ஃபுல்லாக பவர் போயிருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணுவோம்? சாரி, நேற்று கோபால் கடையில் வாத்து பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். வாத்து பிரியாணி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத்து பிரியாணி சாப்பிடக்குள்ள தானே குத்தமா. ஓகே வேடா, இப்போ நம்ம வந்து ட்ரெயின் எடுத்துக்கிட்டே போக போகிறோம். இந்த ட்ரெயின் என்ன கடைசி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பேச்சம்பளுக்கு போயிட்டு 4 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு காசு வச்சு போக வேண்டியதான். இது மெயின் ஸ்டேஷன் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்குங்க. ஓகே மண்டியா, ரொம்ப நன்றி. பை. ஓகே, அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் கிளம்ப போகுது. அதனால உங்கள் சீட் பெல்ட் போட்டு டைட்டாக இருங்க. இது என்னதோ ஏர் ஹோஸ்டஸ் பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டேஷன் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் என்ன போனால் சென்னைக்கு போகலாம். என் வீட்டுக்கு போகணும். ஓகே, நல்ல ரிவர்ஸ் எடுப்போம். ஆஹா, இன்னும் கண்ணாடி ஃபுல்லாக அழுக்க இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், எப்படியாச்சும் போய் வேண்டியது. ஐயோ ரொம்ப ரிவர்ஸ் நேராக போக வேண்டியதா. அதெல்லாம் கிராண்ட் ஃபா ஒன் டே எஸ்கேப் பண்ண. பை சொன்னா வேடிக்கை பார்த்து விட்டுருக்க. உன் கண்ணை தூக்கிட்டு போயிட்டாயா மொட்டை? இப்பதான் வருவியா நீ? கேட்டு என்னடா புரிச்சுன்னு பாரு. டி எண்டு ஆரம்பிச்சிச்சு. டேய், ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துடா. நான் போன தோட வச்சு தொங்க வரேன்டா. ஓகே கைஸ், இந்த வீடியோட ஃபைனல் எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்னா சும்மா தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் கால் போட்டு வச்சுக்கோங்க. ஒருத்தர் குருவி சுடுற மாதிரி சுட்டுங்களா? டேய், உன் கையில் கன்று வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காது. நான் மறுபடியும் வருவேன். என் கமெண்டில் சொல்லுவாங்க, ப்ரோ எக்ஸ்ட்ரீம் மோடு ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ஹார்ட் மோடில் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவேன். கிளவி என்னோட ஃபேன்ஸ் அந்த இந்த ஏகே கேமிங் வர சொல்லுங்க. இவ கை கால வெட்டி சூப்பர் சிக்குடி.
சைனா போயின்னு சொல்லிட்டு இருப்போம். வாடா ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோட்னா சொல்லுங்க காய்ஸ். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். சர்ரா மொட்டை பாய்டா. ஏன்டா இப்படி பாய் அப்படின்னு கத்தினுக்கிற? பாய் காஸ் பாய் காஸ் பாய் காஸ்.